ஆன்லைன்ல பேன் கார்டு அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது உங்க போட்டோ இல்ல உங்க சிக்னேச்சர் உங்க டாக்குமெண்ட்ஸ் வந்து ரீசைஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணணுமா மொபைல்லயும் கம்ப்யூட்டர்லயும் மாத்தி போட்டு ரொம்பவுமே ட்ரை பண்ணி இது கம்ப்ரஸே பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் வெப்சைட் பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சைஸ்ல நம்ம போட்டோவோ டாக்குமெண்ட்டோ இல்லை அப்படின்னா நம்மளால அதை அப்லோடே பண்ண முடியாது. அப்புறம் அவங்க சொல்ற அந்த கரெக்டான சைஸுக்கு போட்டோ கொண்டு வரதுமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்காகவே ஒரு ஃப்ரீயான டூல் இருக்குது. இதுல வந்து நீங்க போட்டோ கம்ப்ரஸ் மட்டும் இல்லாம எடிட்டும் பண்ணிக்கலாம். உங்களோட போட்டோ சிக்னேச்சர் டாக்குமெண்ட்ஸ் பேன் கார்டுல எப்படி ப்ரூஃப் கேட்டிருக்காங்க என்ன சைஸ்ல ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி 10 செகண்ட்ல கம்ப்ரஸ்டான போட்டோ உங்களுக்கு ரெடி ஆயிடும். உங்க ப்ரௌசர்ல pancardresizer.com அப்படிங்கிற வெப்சைட் ஓபன் பண்ணுங்க. லிங்க்ஸ் கீழே கொடுக்குறேன். இதுதான் இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ். இங்க போட்டோஸ் சிக்னேச்சர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எது வேணாலும் பேன் அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க டிராப் யுவர் போட்டோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செலக்ட் ஃபைல் கொடுத்துருக்காங்க. அது கீழே மேக்ஸிமம் சைஸ் வந்து 10 MB வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க போட்டோ இல்ல டாக்குமெண்ட் வந்து 10 MB இருந்தாலும் அது வந்து பேன் கார்டுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ரஸ் பண்ணி சின்னது பண்ணி கொடுத்துரும். இப்போ இந்த செலக்ட் ஃபைல் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க மொபைல் எடுத்த போட்டோ இல்லைன்னா நீங்க ஏற்கனவே பழைய போட்டோ வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த போட்டோவை நீங்க இங்க அப்லோட் பண்ணுங்க. இப்போ நம்ம போட்டோ சைஸ் பாத்தீங்கன்னா 600 KBக்கு மேல இருக்குது. பட் ஆஸ் பர் பேன் நார்ம்ஸ் படி பார்த்தீங்கன்னா 50 KBக்கு உள்ளே இருந்தால் தான் உங்களால் பேன் அப்ளிகேஷன் இந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோ இங்கே அப்லோட் பண்ணியாச்சு. கீழே இந்த நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் UTL அப்ளை பண்ணுறீங்களா இல்லை NSDL அப்ளை பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. நம்ம இங்கே NSDL தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ NSDL செலக்ட் பண்ணிவிட்டு அது கீழே உங்கள் ஃபோட்டோவா இல்லை உங்கள் சிக்னேச்சரா இல்லை உங்கள் டாக்குமெண்ட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இங்கே உங்களோட ஃபோட்டோன்னு செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பேன் அப்ளிகேஷன் ஏற்ற மாதிரி இந்த ஃபோட்டோ வந்து ரீசைஸ் ஆகிருக்குது. அது கீழே இந்த ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம், ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம், பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுவே டிஃபால்ட்டாக எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த எக்ஸ்ட்ரா எடிட்டிங் ஒர்க் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் இங்கே டவுன்லோட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே க்ரீன் கலர் டவுன்லோட் பட்டன் இருக்கும். இதையும் கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. வித்தின் செகண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஃபோட்டோ ரெடி ஆகி உங்கள் சிஸ்டமில் சேவ் ஆயிரும். நான் இங்கே கார்த்திக் ஃபோட்டோ ஓகே அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 18 KB தாங்க. நம்மளோட ஒரிஜினல் ஃபோட்டோ சைஸ் பார்த்தீங்கன்னா 600 KBக்கு மேலே இருக்குது. ஸோ நல்லாவே இது கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துருச்சு. ஆனால் கிளாரிட்டிலையும் உங்களுக்கு எதுவுமே குறையாதுங்க. கிளாரிட்டிலையும் பார்த்தீங்கன்னா அதே அளவு கிளாரிட்டி மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸிங்க. ஜஸ்ட் ஒரு பேப்பரில் உங்கள் சைன் போட்டுட்டு அது வந்து உங்கள் ஃபோனில் கேப்சர் பண்ணிக்கோங்க. ஃபோனில் உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம். அது எப்படி உருண்டு பிறண்டு க்ராப் பண்ணாலும் அந்த 50 KBக்குள்ள சைஸ் கொண்டுறது வந்து ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதில் க்ராப் பண்ணி இந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுங்கள். அதே மாதிரி NSDL செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே இங்கே சிக்னேச்சர்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ உங்கள் சிக்னேச்சர் வந்து இங்கே காட்டும். இந்த சிக்னேச்சரையும் உங்களால் ஜூம் பண்ணி மூவ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். கரெக்டாக இந்த பாக்ஸ்குள்ளே வர மாதிரி நீங்கள் வச்சுட்டீங்கன்னா போதும். வச்சுட்டு இந்த டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணி 10 செகண்டில் இதை சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ பழைய சைனுக்கும் புது சைனுக்கும் உங்களுக்கு கம்பேரிசன் காட்டுற பாருங்க. புதுசாக கம்ப்ரஸ் பண்ண சைன் வந்து வெறும் 9 KBல தான் இருக்குது. ஆனால் பழைய சைன் பார்த்தீங்கன்னா 63 KB இருக்குது. ஸோ வித்தின் செகண்ட்ஸ்குள்ளே உங்களால் ஈஸியாக உங்களோட சிக்னேச்சரோ ஃபோட்டோவோ டாக்குமெண்ட்டோ கம்ப்ரஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். இது எல்லாமே ஃப்ரீ தாங்க. எந்த விதமான அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. அடுத்தது உங்கள் டாக்குமெண்ட் ப்ரூஃப் வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்காக இவங்க கொடுத்துருக்க சைஸ் பார்த்தீங்கன்னா 300 KB. அதுவும் PDFல மட்டும் தான் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம டாக்குமெண்ட்டும் இதே மாதிரி அப்லோட் பண்ண போகிறோம். நான் என்னோட ஸ்கூல் மார்க் ஷீட் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5 MBக்கு மேலே இருக்குது. 5 MBக்கு மேலே இருக்கிற ஒரு ஃபைல் சைஸை PDF கன்வெர்ட் பண்ணி நம்ம 300 KB கீழே கொண்டு வர போகிறோம். நம்ம எதுவும் பண்ண போகிறது இல்லைங்க. இந்த வெப்சைட் தான் எல்லாமே பண்ண போகுது. ஈஸியாக வித்தின் செகண்ட்ஸில் உங்களுக்கு இது பண்ணி காட்ட போகுது. இங்கே நெக்ஸ்ட் கொடுங்க. அதே மாதிரி நம்ம இங்கே NSDL அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டாக்குமெண்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ அதே மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற எடிட்டிங்லாம் நீங்கள் இதில் பண்ணிக்க முடியும். பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா போதும். இமீடியட்டாக உங்கள் சிஸ்டமில் இது டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. இது ஆட்டோமேட்டிக்காக PDFனு கன்வெர்ட் பண்ணிருச்சு. அதாவது இந்த வெப்சைட்டுக்கு வந்து உங்களுக்கு பேன் ரெக்குவயர்மெண்ட் எப்படி இருக்குது, என்ன சைஸில் இருக்கணும், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணுங்கிறது அதுக்கு ஏற்கனவே தெரியும். நீங்கள் ஜஸ்ட் இன்புட் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். அது சூப்பராக கம்ப்ரஸ் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் கொடுத்துரும். பாருங்கள், இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 289 KB. கரெக்டாக 300 KBக்கு கீழே அது கொண்டு வந்து கொடுத்துருச்சு. அதே ஒரிஜினல் ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 5 MBக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணி ஃப்ரீயாக உங்களால் எல்லா எடிட்டிங்கும் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை இல்லை உங்கள் சிக்னேச்சர் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து கம்ப்ரஸ் பண்ணி அது எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் அப்லோட் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேன் ரிலேட்டடான எல்லா வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்படுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.